ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நண்டுனா பிடிக்காதவங்க யாருமே இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஒரு டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 4 நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நமக்கு கிரேவி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தா நமக்கு கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா வரும். அதுக்காக தான் ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், ப்ரௌனிஷாக இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியா 8 தக்காளி மிக்ஸி ஜார்ல அரைச்சு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தால் ஒரு 10 தக்காளி அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு 12 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் 15 கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கிரேவி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வந்தக்கப்புறம் நண்டு 1 கிலோ சேர்த்துருக்கேன். நண்டை நல்லா கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 15 டு 20 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்க்கவே கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் மிளகாத்தூள், வீட்டு மசாலாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கல. சிம்பிளான பொருட்கள் வச்சு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கு இந்த கிரேவி. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொத்தமல்லி தலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இருமல், சளி இது எல்லாத்துக்குமே நண்டு ரொம்பவே நல்லது. சுட சுட நண்டு இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் கேட்கலாம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பை.